கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அவன் எந்த இடத்துல பிறக்கணும், எந்த உயரத்துக்கு போகணும், எந்த தாய் தந்தைக்கு பிறக்கணும், எப்படிப்பட்ட மனைவி வரணும், என்ன தொழில் செய்யணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதனால் எந்த விஷயத்தையும் நம்மளால் அல்லது யாராலுமே மாற்ற முடியாது. இப்போ ஜோதிடர் சொல்லுவாங்க, ஆனால் ஜோதிடர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது, அவங்களாம் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான். ஒரு ஜோதிடராக இருப்பவர் நாளை என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம், ஆனால் அந்த சம்பவத்தை தடுக்க முடியாது. நீங்கள் கோவிலுக்கு போனாலோ குளத்துக்கு போனாலோ அர்ச்சனை பரிகாரம் எது செஞ்சாலும் சரி, இதெல்லாம் ஒரு திருப்திக்காகன்னு தவிர இந்த பரிகாரம் செய்கிறதுனால பூஜை புனஸ்காரம் செய்கிறதுனால ஒரு மனிதனுடைய கர்ம வினை மாறுமா அப்படின்னா நிச்சயம் மாறாது. தவம், யோகம், தியானம் இப்படி தன்னையே தன் நிலை மறந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோடு யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கர்ம வினை பேசாது. ஏன்னா அவங்க ஒரு செயல் செய்தால் அந்த செயலுக்கு என்ன விளைவு வருமோ அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு நொடியும் யார் விழிப்புணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகங்கிறதே தேவையும்